பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை என்பது மிக மிக அவசியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று மனத்தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது பேச்சில், ஜெபத்தில், வாழ்க்கையில், நம்முடைய நடைமுறைகளில் தாழ்மையாக இருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பணத்தை குறித்து, பதவியை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பேச்சில், உங்கள் நடத்தையில் ஒரு நாளும் பெருமை காணப்படவே கூடாது. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் நம்மை தேடி வந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையுள்ள இருதயத்தோடு வாழும் பொழுது உயர்த்தி கொண்டே இருப்பார், மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் மோசையை அழைத்து தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது மோசே முதலாவது சொல்லுகிறான், பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று அவன் தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தின பொழுது ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தையும், வெற்றியையும், மகிமையான காரியங்களையும் கண்டடைய முடியும். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்து அவர்களுக்கு முன்பாக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அதே தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். மாத்திரமல்ல, நாம் தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். இன்றைக்கு நீங்க சொல்லலாம், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், என் வாழ்க்கை ரொம்ப எளிமை, என் பேக்ரவுண்டை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். மோசே கூட தன்னுடைய மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளைத்தான் அவன் மேய்த்து வந்தான். ஆனாலும் கர்த்தருடைய கண் அவன் மேல் இருந்தது. அவனை குறித்த தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் உங்களை குறித்தும் ஆண்டவருடைய திட்டம் மிக பெரியது. நீங்கள் தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட பேசுவார், உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை குறித்த தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி நேர்த்தியான, சமாதானமான தெய்வ சித்தத்தின்படி வாழ ஆண்டவர் கிருபை செய்து உங்களை கொண்டு அநேக பெரிய காரியங்களை நிகழ்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். இசப்பா, இன்றைக்கு நாங்கள் எங்கள் சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படவும், ஜெபத்தில, பேச்சில, நடத்தையில, எல்லாவற்றிலும் ஒரு உயர்வு வரும் பொழுது, அப்பான் மேன்மை வரும் பொழுது தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் கூடவே இருந்து எங்கள் வாழ்க்கையில உயர்வையும் மேன்மையையும் காண செய்து ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து அற்புதமான, அதிசயமான, மேன்மையான வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.